வெல்கம் டு ஏஆர் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த சேனலை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் லைக் எங்களோட ஹாபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து காயின்ஸ் அண்ட் கரன்சிஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்னோட கரன்சி கலெக்ஷன் அண்ட் காயின் கலெக்ஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒவ்வொரு கரன்சிஸ் அண்ட் ஒவ்வொரு காயினாக எடுத்து அதில் இருக்க டீட்டெயிலிங்ஸ், அதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம், அது எதுக்காக இஷ்யூ பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் ஒவ்வொரு கரன்சிஸ்க்கும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மீன்வைல் நான் இந்த சேனலில் வந்து நிறைய கிவ் அவே கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர் சேல்ஸ்லாம் விடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுதான் இந்த சேனலோட இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் என்னோட கலெக்ஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் லைக் நான் ஃபுல்லாக காட்ட மாட்டேன், ஒரு ரேண்டம் கிளிப் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோட கரன்சி கலெக்ஷன் அண்ட் காயின் கலெக்ஷன்ஸை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நான் வந்து ஒவ்வொரு கரன்சிஸாக இல்லை ஒவ்வொரு காயின்ஸாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ டச்சில் இருங்க. அப்போ தான் நான் எப்பப்போ கிவ் அவேஸ் கொடுக்குறேன் இல்லை எப்பப்போ ஆஃபர் சேல் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஆஃபர் சேல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் என்னோட கலெக்ஷன்ஸோட ரேண்டம் கிளிப்ஸ் காட்டுறேன். ஸோ இந்த ஆல்பம்ஸில் தான் என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னோடதுன்றதை விட எங்களோட கலெக்ஷன். ஸோ என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இதை வந்து கலெக்ட் பண்ணார். ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ ரேண்டமாக இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஆல்பத்துலேருந்து ஆரம்பித்தோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் கரன்சி. ஸோ இதெல்லாம் இந்த பழைய ₹1 நோட்டு, ₹2 நோட்டு இதெல்லாம் இப்போ சர்க்குலேஷனில் இல்லை. ஸோ அதனால் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்க பார்த்துருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. இந்த ₹2 நோட் பாருங்களேன், சேட்டலைட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ ரேராக இந்த ₹10 நோட்டும் இப்போ கிடையாது. ஸோ இது நானே சின்ன வயசில் பார்த்தேன், ஞாபகம் எனக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ₹10 இந்த ₹10 நோட் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காந்திஜி இருப்பார். உங்களுக்கு தெரியுதா இல்லை, நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் அப்படின்றதுனால கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பின்னாடி காந்திஜி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ₹10 நோட்டு. ஸோ இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கலெக்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புது நோட்டு என்னடா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து அந்த சீரியல் நம்பர்ஸ்க்காக அவர் எடுத்து வச்சுருக்காரு. இது வந்து ஸ்டார் நோட்டு. இந்த ₹10 வந்து ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கலெக்ட் பண்ணியிருப்பார். இது வந்து 678 அப்படின்ற சீரியல் நம்பருக்காக. ஸோ இது எல்லாமே சீரியல் நம்பர். இந்த ₹100 நோட்டு இப்போ சர்க்குலேஷனில் இல்லை. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிராக்டர் போட்டிருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் இது வந்து டிமானிட்டைஸ் பண்ண ₹500 நோட்டு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே இந்த புது நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் வந்து சீரியல் நம்பர்ஸ்க்காக தான் அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்தியன் கரன்சி ஆல்பம். இது பார்த்தீங்களா, பழைய ₹100 நோட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இதெல்லாம் ₹10 நோட்டு. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பழைய ₹20 நோட்டு. ஸோ இதுவுமே இப்போ இருக்கிறதுல இது வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் என்னவோ நான் கடைசியாக பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்க்கல. இது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே நாங்கள் கொஞ்சம் சிரமம் பட்டோம். ஸோ புது நோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பருக்காக மட்டும்தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஆல்பம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் கரன்சி. நாங்கள் வந்து கரன்சி கலெக்ஷன் ஆரம்பித்ததுக்கான துருப்பிச்சீட்டே ஏதோ இந்த ஃபஸ்ட்டு கரன்சி தான், $US தான். ஸோ நாங்கள் காயின் கலெக்ட் பண்ணும் போது இது வந்து எங்களுக்கு கூட வந்தது. ஸோ அவர் வந்து காயின் கலெக்ட் பண்ணுறாரே, சரி நம்ம வந்து கரன்சி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஆரம்பித்தது கரன்சி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கூட நாங்கள் எப்படி கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா, லைக் எதெல்லாம் க்யூட்டாக அழகாக இருக்கோ அந்த மாதிரி கரன்சிஸ். இது பார்த்தீங்களா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. இது ஆக்சுவலி இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாலிமர் நோட், நம்ம சாதா பேப்பர் நோட் கிடையாது, பிளாஸ்டிக் நோட் இது.
ஸோ இது என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நோட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்ட்டு இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவரும் வந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம்லாம் வாங்கினாரு. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பாலிமர் நோட்டு, இது வந்து ஹாங்காங்கோட நோட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய நோட்டு நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய நாட்டோடது, இது பங்களாதேஷ்து, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மால்தீவ்ஸோடது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய, இது மலேசியன் கரன்சிஸு, அந்த மாதிரி நிறைய. மலேசியாலேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நோட் இருக்குது. ஒன்று பாலிமர் நோட்டும் இருக்குது, இன்னொன்று பேப்பர் கரன்சிஸும் இருக்குது. ஸோ இந்த பாலிமர் நோட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. லைக் மீ ஷோ யூ. இங்கே பாருங்கள், அழகாக மயிலெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அழகாக இருக்க நோட்டாக தான் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட் ரஃப் ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். க்யூட்டாக இருக்கிறதுலாம் கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டா தான் அதோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். இது பாருங்கள், இது வந்து அழகாக குட்டியாக பஸ் டிக்கெட், நம்ம பழைய பஸ் டிக்கெட்லாம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்குலாம் தெரியும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே கூட கரன்சிஸ் தானா. ஸோ இதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சிஸ் தான். இதெல்லாம் வந்து இந்தியன் கரன்சிஸே வராது. ஸோ ஃபாரின் கரன்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்பம் இருக்குது, இது ஒன்று இருக்குது. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் கரன்சிஸ் தான். இங்கே பாருங்கள், இதுவும் ஃபுல்லாக ஃபாரின் கரன்சிஸ். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நோட்டு. என்னோட பழைய சேனல் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் அந்த சேனல்லேயே இந்த நோட்டை பற்றி நான் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆல்பம் இருக்குது. ஸோ இந்த ஆல்பமுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கரன்சிஸ் தான். ஸோ நான் இந்த சேனலில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரன்சிஸ் டெய்லின்னு சொல்ல முடியாது, மேபி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து ஒவ்வொரு கரன்சிஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் மோர் ஓவர் கரன்சிஸ் மட்டும் இல்லாமல், ஸோ இது எல்லாமே வந்து கரன்சி ஆல்பம் தான். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து காயின் ஆல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. அது வந்து என் ஹஸ்பண்ட் சின்ன வயசுலேருந்து கலெக்ட் பண்ணது. பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து கலெக்ட் பண்ண காயின் ஆல்பம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 1 இயராக அவர் திருப்பியும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர் வந்து மிஸ் பண்ண உடனே வந்து செம்மையாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இதுக்கப்புறம் நான் கலெக்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தார். பட் இப்போ பாஸ்ட் 1 இயராக அவர் திருப்பியும் அந்த ஹாபிக்கு வந்துட்டார். ஸோ இந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்தியன் காயின்ஸ்க்காக. இங்கே பாருங்கள், ஓட்டனா இருக்குது, அதுக்கப்புறம் 1 அணா இருக்குது, குவார்ட்டர் அணா இருக்குது, அந்த மாதிரி. இது 5 பைசா, 20 பைசா, 10 பைசா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பைசாக்கு பின்னாடியே வந்து இந்த எதுக்காக அப்படின்னா விமென்ஸ் டேக்கான பொம்மை அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் பின்னாடி வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் இங்கே பார்த்தீங்களா நேரு ஃபோட்டோ போட்டிருக்கு, இந்திரா காந்தி ஃபோட்டோ போட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்க இந்தியன் காயின் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்காக ரிலீஸ் பண்ண காயின் இது. ஸோ அந்த மாதிரி இருக்க காயின்ஸ் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். 5 ருபீஸ் காயின் பின்னாடி வைஷ்ணவி மாதா இருக்கிற மாதிரி, அப்புறம் ரிசர்வ் பேங்கோட இது இருக்கிற மாதிரி, அது எல்லாமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்தியன் காயின்ஸ்க்காகவே இருக்கிறது. ஸோ அடுத்த ஆல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரின் கரன்சி தான். கொஞ்சம் பெருசாக இருக்க ஃபாரின் கரன்சிஸ், மால்தீவ்ஸு, அப்புறம் துபாய்து, அப்படி இப்படின்ட்டு நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் காயின்ஸா அப்படின்னே நான் ஷாக்காக இருக்கேன். இது எல்லாமே காயின்ஸ் தானா. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபாரின் காயின்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆல்பம்ஸ் இருக்குது. இது வந்து என்னோட செகண்ட் ஆல்பம் ஆக்சுவலி. திஸ் ஒன் இஸ் அவர் செகண்ட் ஆல்பம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் காயின்ஸ் தான். ஆக்சுவலி இது வந்து ஃபாரின் காயின்ஸ் கிடையாது, இது 3மே வந்து லக்கி காயின்ஸ். ஸோ இந்த லக்கி காயின்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய காசு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதையும் நாங்கள் வந்து ஆல்பமில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் எங்களுக்கு நிறைய கலெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் காயின்ஸையும் கலந்து வச்சுருக்கோம். லைக் இதெல்லாம் பார்த்தீங்களா, தீஸ் ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் வந்து நம்ம ராஜா காலத்து காயின்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல் தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து
ஆக்சுவலி நான் இதை பற்றி எதுவுமே இன்னும் ஸ்டடி பண்ணலை. பிகாஸ் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்ததே என் ஹஸ்பண்டை பார்த்து தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒவ்வொரு காயின்ஸை பற்றியும் நான் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவர் எல்லாத்தையுமே கலந்து வச்சுருக்காரு. இந்தியன் காயின்ஸ் அண்ட் ஃபாரின் காயின்ஸ் எல்லாமே கலந்து வச்சுருக்காரு. ஸோ இது ஆக்சுவலி எங்களோட செகண்ட் ஆல்பம். ஃபஸ்ட்டு ஆல்பம் அப்படின்னா இதுதான். திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ஆல்பம், இதுதான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் காயின்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவர் யூஎஸ் போயிருக்கும் போது அவர் வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தார். அவங்களோட காயின்ஸில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இதில் 50 ஸ்டேட்ஸ் இருக்கான். ஸோ 50 ஸ்டேட்ஸில் இருக்க அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன ஃபேமஸோ அதை வந்து அவங்களோட காயின்ஸ்க்கு பின்னாடி போட்டிருப்பாங்க. நாங்கள் இன்னும் 50 அளவுக்குலாம் கலெக்ட் பண்ணலை. மோரார்லெஸ் ஒரு 25 to 30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டென்ட் கவுண்டட். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஃபாரின் காயின்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த காயின்ஸ் கரன்சிஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ லைக் எக்ஸ்சேஞ்சிங் அந்த மாதிரி பண்ணது தான் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட கலெக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் லூஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி இது வந்து கலெக்ஷன் அப்படின்றதுக்காக வச்சுருக்கிறது நாங்கள். இது இல்லாமல் ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட ரேண்டம் கலெக்ஷன்ஸு. ஸோ நான் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரன்சி இல்லைன்னா ஒரு காயின் எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான அந்த காயின் எதுக்காக இஷ்யூ பண்ணாங்க, எந்த வருஷம் இஷ்யூ பண்ணாங்க, ஒருவேளை அதை வந்து டிமானிட்டைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எதுக்காக பண்ணியிருக்காங்க, என்ன அதில் இருக்க பிக்சரிங்ஸோட டீட்டெயில் முதற்கொண்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ஸ்டடி அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பிறகு நான் வந்து ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன், ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஐ ரீச் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ எம் ஷுர் நான் கண்டிப்பாக கிவ் அவே கொடுப்பேன். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஆஃபர் சேல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் தான் என்னால் பண்ண முடியும். நான் வந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை மேபி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கூட தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் லெஸ் தென் 100 வச்சுக்கிட்டு என்னால் சேல்லாம் பண்ண முடியாது. யூ கைஸ் நோ ரைட். ஸோ நான் வந்து எல்லாமே அந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்ட பிறகு நான் கண்டிப்பாக வந்து கிவ் அவே கொடுப்பேன் அண்ட் ஆஃபர் சேல்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் கிவ் அவே கான்டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கிவ் அவேவை வாங்கிக்கோங்க அண்ட் ஆஃபர் சேல்ஸ் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போலேருந்தே சொல்கிறேனே நினைக்காதீங்க. ஐ வில் ஷுர்லி டூ தட். ஸோ தேங்க்யூ.